ஹே கைஸ், ஒரு 4 நாள் ஊரில் இல்லை, அதுக்குள்ளே நம்ம ஏரியாவில் புதுசாக டூரிஸ்ட் பிளேசஸ் ஓப்பன் பண்ணி டிக்கெட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம புதுக்கடி எஸ்டேட்லேருந்து பக்கத்தில் தேயிலத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு குட்டி மாலை இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது புதுக்கடி எஸ்டேட் வந்து நல்லா அழகாக தெரியும். அந்த வியூ பாயிண்டில் தான் இப்போ வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க. எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, மூணா டூ டாப் ஸ்டேஷன் டைரக்ஷனில் எக்கோ பாயிண்ட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, ஓகே, 50 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, ஒர்த் இல்லையான்றதை நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். அப்படின்னு அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ரெகுலர் லைஃப்பில் டே பை டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பொருட்கள், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல் கேஜெட்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம டே டு லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பொருட்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிள் தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுக்குமே அவைலபிள் தான். போத் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராடக்ட்டோட லிஸ்ட், அதோட ப்ரைஸு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம எப்படி பை பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக எப்படி காமர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணுறது மூலிமா நமக்கு டெலிவரி ஆப்ஷன், நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் டெலிவரி வந்து நம்ம லொக்கேஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி டெலிவரி ட்ராக் பண்ணுறதுக்கும் அவங்க வாட்ஸ்அப் கேர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்று செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ப்ரைஸு, இதோட ஆஃபர்ஸு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த ஸ்பாட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளை சுற்றி மலைக்கு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஃபீல் கொடுக்குது. அப்புறம் நம்மளோட ஃபேமஸான டேம்கர் இருக்குது இல்லையா, அதுவுமே இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம கிளியராக இருக்குது. ஆனால் என்ன தண்ணி தான் இல்லை, தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம சாண்டோஸ் காலனி, மலையில் ஒரு கிராமம், பக்கத்தில் வீடு இருந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாண்டோஸ் காலனி. அதுக்கப்புறம் மெயினான வியூ பார்த்தோம் அப்படின்னா புதுக்கடி எஸ்டேட், ஒரு அழகான மலையோட அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி எஸ்டேட்டு. மலையோட அமைப்பிலே லைன்ஸ் வீடெல்லாம் நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட். இந்த வியூமே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங் மொத்தமே வந்துட்டு தேயிலை தோட்டங்கள், பச்சை பசைன்னு அழகாக இருக்கக்கூடிய வியூ. இதுக்கு டைமிங் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 8லேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரை அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேலே வந்துட்டு நம்ம வீக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, கீழே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வியூலாம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ எடுத்தது எல்லாமே நார்மலான வெதர் கண்டிஷன் இருக்கும்போது எடுத்தது தான். இதே கொஞ்சம் மிஸ்டியாக இருக்குது, மழை பெஞ்சு வெறிச்சிருக்குது அப்படின்னா அந்த டைம்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த பிளேஸில் வந்து நம்ம ஏறி போகிற இடத்துல சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி அடித்து அங்கே உட்காந்து ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் செமையாக இருக்கும், ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ மேபி எனக்கு தோணுது. மற்றபடி வேறு ஒரு இஷ்யூலாம் இல்லை. ஸோ மேபி ஒரு ரெயினான டைமில் வந்தாலுமே வந்துட்டு நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. எனிவே, ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வியூ ஒர்த் இல்லை இல்லையா, வந்து பார்க்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட சாய்ஸ். எனிவே, இப்போ பார்த்த வரைக்கும் வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டடா.